பிம்பம் சமூகத்தின் பிரதிபலிப்பு. The states decided that they will not be levying these indirect taxes. The center decided we will not be levying these indirect taxes. And instead, both jointly gave birth to the concept of a goods and services tax. 18% வெத்தலைக்கெல்லாம் போய் ஜிஎஸ்டி போட்டிருப்பாங்க, அழுத போகிற பொருளுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க. தேவையில்லாத வேலை தானே அது. 3 வருஷமாக பெருசாக இவங்க பொருளாதார வளர்ச்சி விகிதத்திலையோ விலைவாசியை கட்டுப்படுத்துறதுலையோ வெல்ஃபேர் மெஷர்ஸ்லையோ இந்த அரசு வந்து பெருசாக ஒன்றும் சாதிக்கலை. அதனால் இதை வந்து ஒரு பெரிய ரிஃபார்மாக ப்ராஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. வந்தா எல்லாருக்கும் நஷ்டம்தான், எல்லா தொழிலும் கண்டோம். இப்போ இருக்கிற நிலவரத்துக்கு ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் இது கூட கடுமையாக வந்தனாக்கா வாயிரத்தை வேஸ்ட் ஆகிடும். அம்பேத்கரோட ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டியூண்ட் கமிட்டி மீட்டிங்லேயே சொன்னது எல்லாத்தையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வச்சுக்கக்கூடாது, சேல்ஸ் டேக்ஸாவது அது ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சுக்கணும், அதான் ஃபெடரல் செட்டப்புக்கு ஆரோக்கியம் அவங்க டிசைட் பண்ணணுன்றது தான் அவரோட ஆர்குமெண்ட்டு. இப்போ யோசிச்சு பாருங்கள், அதே போயிடுச்சு. 18% ஜிஎஸ்டி சொன்னால் சென்டர் ப்ராப்ளம் 9 போடுவாங்க, ஸ்டேட் 9 போடுவாங்க. ஸோ வரி போடக்கூடிய பவர் எங்கேயும் போல அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது ஆஸ் ஃபார் அ சென்டர் அண்ட் ஸ்டேட் இஸ் கன்சர்ன். இந்த வருவாய் இழப்புங்கிறது தற்காலிகமானதாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வருவாய் இழப்பை கூட காம்பன்சேட் பண்ணுறதுக்கு காம்பன்சேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இழப்பீட்டு சட்டம் ஒன்று பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதனால் வருவாய் குறைவு ஏற்படும் என்பதை இந்திய அரசே மறைமுகமாக ஒத்துக்கொள்வது தான் 5 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு இழப்பீடு தருவோங்கிறது. அவன் ஒத்துக்கலன்னா ஏன் 5 ஆண்டு இழப்பீடு தர்றேங்கிறான். இந்தியாவில் 2 விதமான வரிகள் வசூலிக்கப்படுகின்றன. ஒன்று நேரடி வரி, மற்றொன்று மறைமுக வரி. தனி நபரின் அல்லது நிறுவனத்தின் வருமானத்தை பொறுத்து வசூலிக்கப்படுவது நேரடி வரியாகும். நாம் பயன்படுத்தும் சரக்குகளுக்கும் பொருட்களுக்கும் விதிக்கப்படுவது மறைமுக வரியாகும். கலால் வரி, சேவை வரி உள்ளிட்ட மறைமுக வரிகளை மத்திய அரசு வசூலித்து வந்தது. கேளிக்கை, விற்பனை வரி உள்ளிட்ட வரிகளை மாநில அரசுகள் அந்தந்த மாநிலத்தின் சமூக பொருளாதார சூழலுக்கு ஏற்ப வெவ்வேறு சதவீதத்தில் வசூலித்து வந்தன. தற்போது இந்த மறைமுக வரிகள் அனைத்தும் ஒரே வரியாக நாடு முழுவதும் ஜிஎஸ்டி என்ற பெயரில் வசூலிக்கப்பட இருக்கிறது. 0, 5%, 12%, 18%, 28% என அனைத்து சரக்கு மற்றும் சேவைகளுக்கும் இந்த 5 பிரிவுகளின் கீழ் வரி விதிக்கப்படுகிறது. மாநில அரசுகளும் மத்திய அரசும் இனி தன்னிச்சையாக மறைமுக வரியை விதிக்க முடியாது. அந்த அதிகாரம் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு வழங்கப்படுகிறது. ஜிஎஸ்டி கவுன்சில் மத்திய நிதி அமைச்சரின் தலைமையின் கீழ் இயங்கும். இதில் மாநில நிதி அமைச்சர்கள் உறுப்பினர்களாக இருப்பார்கள். இந்த குழுதான் இனிமேல் இந்தியாவில் எந்தெந்த பொருளுக்கும் சேவைக்கும் எவ்வளவு மறைமுக வரி விதிக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்கும். இந்த புதிய நடைமுறை என்பது மாநிலங்களிடம் ஏற்கனவே இருந்த வரி விதிக்கும் அதிகாரத்தையும் மாநில வருவாயையும் பறிக்கக்கூடியதாக இருக்குமோ என்ற அச்சம் எழுப்பப்படுகிறது. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா கவுன்சில் எல்லாத்துக்கும் ஒரு ஓட்டு தான், சிக்கிமுக்கு ஒரு ஓட்டு தான், நம்மளுக்கு ஒரு ஓட்டு தான். அந்த மாதிரி இருக்கும் பொழுது சிக்கிமுக்கு ஓட்டு போட்டால் என்ன போராட்டி என்ன, யதார்த்தமாக சொல்கிறேன். அங்கே டூரிசம் பேஸ்ட் எக்கானமி, மேனுஃபேக்சரிங் ஒன்றும் அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. அப்படிங்கும் பொழுது என்ன பேசிஸில் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கன்சென்சஸ் எங்கே வரும்? தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அடுத்த ஸ்டேட்டில் போய்ட்டு எனக்காக ஓட்டு போடுன்னு சொல்லுவீங்களா? எனக்காக தயவு செஞ்சு இந்த பர்சன்டேஜை மாற்றணும், இந்த ஸ்லாபை மாற்றணும்னு சொல்லி லாபி பண்ணணுமா? இல்லை இது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. மாநிலங்கள் எப்படி தங்களுடைய வரி விதிக்கும் உரிமையை விட்டு கொடுக்கின்றனவோ அதே போன்றுதான் மத்திய அரசும் தனது வரி விதிக்கும் உரிமையை விட்டு கொடுப்பதால் இது சமமான அதிகார பகிர்வே என்று சிலர் கருதுகின்றனர். இது வரைக்கும் 18 மீட்டிங் நடந்திருக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலில். அத்தனை டெசிஷன் இன் ஜிஎஸ்டி கவுன்சில் ஹாஸ் பீன் யுனானிமஸ். ஸோ ஒரு மாநிலத்துக்கு தங்களுடைய வருவாய் பாதிக்கப்படுதோ இல்லது தங்களோட உரிமைகள் எடுக்கப்படுகிறதோ இல்லை அவங்களுக்கு அந்த ரேட்டு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு தோணித்துனா இந்நேரம் அந்த குரல் எழுந்திருக்கணுமே வெளியில். ஜிஎஸ்டி கவுன்சில் எல்லாத்தையும் அக்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உரிமை போச்சுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. எந்த முடிவையும் ஜிஎஸ்டி கவுன்சில் தான் எடுக்கும் என்றாலும் ஜிஎஸ்டி கவுன்சில் அமைக்கப்பட்டிருக்கும் விதமே மத்திய அரசுக்கு சாதகமாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுகிறது. 25,000 கோடியோ என்னமோ மேலே நமக்கு வந்து வரி வருவாய் நம்ம வந்து வசூல் பண்ணுறோம்.
இந்த திரிபுராங்கிற மாநிலம் வந்து இப்போ வந்து 100 கோடி கூட இருக்காது அவங்களுடைய வரி வருவாய். உதாரணத்துக்கு பார்த்தா அவங்களுக்கும் ஒரு ஓட்டு, நமக்கும் ஒரு ஓட்டு. அந்த ஃபிஸ்கல் வால்யூம் இருக்குல்ல, சைஸ் ஆஃப் தி ஃபிஸ்கல் வால்யூம் வந்து நமக்கு ரொம்ப ஹியூஜ். அவங்க நமக்கு ஒரே ஓட்டு தான், ஆனால் அவங்களுக்கும் ஒரே ஓட்டு. அதே மாதிரி வந்து மத்திய அரசு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்த ஓட்டில் 1/3 ஆஃப் தி ஓட்டிங் ரைட்டு வந்து மத்திய அரசுக்கு மட்டும். அவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அந்த இவங்க இருப்பாங்க, அவங்க 2 பேருக்கு மட்டும் 1/3 ஆஃப் தி ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது. ரிமைனிங் 2/3 தான் வந்து எல்லா ஸ்டேட்ஸுக்கும். அதுலேயும் ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கும் ஒரு ஓட்டு தான். அப்போ பாண்டிச்சேரிக்கு ஒரு ஓட்டு, இது மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு நம்மளுடைய வியூஸை வந்து அதில் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தான். ஜிஎஸ்டி என்ற டெஸ்டினேஷன் பேஸ்ட் வரி விதிப்பு முறையில் பொருட்கள் நுகரப்படும் அல்லது வாங்கப்படும் இடங்களில் அதற்கான வரி விதிக்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரை தயாரிக்கப்பட்டு வந்த ஆடைகள் தமிழ்நாட்டை விட்டு செல்வதற்கு முன்பாக அதற்கான வரி இங்கேயே விதிக்கப்பட்டு தமிழக அரசுக்கு அந்த வரி வந்து சேரும். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறையில், அதாவது ஜிஎஸ்டி அமலான பிறகு இந்த ஆடைகள் எங்கெல்லாம் செல்கிறதோ அந்த மாநிலங்களில் இதற்கான வரி விதிக்கப்பட்டு அந்தந்த மாநில அரசுகளுக்கு இந்த வரி சென்று சேரும். உற்பத்தி மாநிலங்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இந்த நடைமுறையானது வருவாய் இழப்பை ஏற்படுத்தக்கூடும். இப்போ இருங்காட்டுக்கோட்டையிலையோ, ஸ்ரீபெரும்புதூர்லேயோ, இல்லை சிப்காட்லேயோ, சிட்கோவிலையோ நம்ம தமிழ்நாடு முழுக்க அமைந்திருக்கின்ற இந்த இடங்களில் தண்ணி ஃப்ரீயாக கொடுக்குறோம், எலக்ட்ரிசிட்டி லோ காஸ்ட்டில் கொடுக்குறோம், அந்த ரோடு அங்கே போய் சேர்றதுக்குள்ளே நம்ம கொடுத்துருக்கோம், அந்த இடத்த அக்வயர் பண்ணி அதுக்கு பணம் கவர்மெண்ட் கொடுத்துருக்குது. அப்படி பார்க்குற போது இந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸை கிரியேட் பண்ண ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அவங்களுக்கு ஏற்படுகின்ற நட்டத்தையும் இந்த மத்திய அரசு கொடுப்பதற்கு இதில் வழி பண்ணணும். நாம் வந்து 47லேருந்து பார்க்கக்கூடிய போக்கு மெல்ல மெல்ல அதிகார குவிப்பு வளர்ந்து கொண்டே போகுது. இப்போ 122 அரசமைப்பு சட்ட திருத்தங்கள் இதுவரை செய்யப்பட்டிருக்கு. இவற்றில் ஒரு சில திருத்தங்களை தவிர மொத்தத்தில் இதனுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குது என்று பார்த்தீங்கன்னா, நேரினால் முழம் சறுக்குவது தான் மாநிலங்களுடைய நிலை. மென்மேலும் அதிகார குவிப்பை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த போக்கு 91க்கு பிறகு மிக தீவிரமாக வளர்ச்சி அடையுது. ஏன்னா உலகச் சந்தையின் ஒரு பகுதியாக இந்திய சந்தையை மாற்றுவதும், இந்திய சந்தையிலும் உலகச் சந்தையிலும் பகுதிகளாக மாநில சந்தைகளை மாற்றுவதும் ஒரு வேகமான ஒரு புயல் வீச்சாக இது நடந்துகிட்டு இருக்கு. ஜிஎஸ்டி என்ற வரி விதிப்பு முறை அறிமுகப்படுத்துவது குறித்து 2000 ஆண்டில் வாஜ்பாய் பிரதமராக இருந்த காலத்திலிருந்தே பேசப்பட்டு வந்தது. அடுத்தடுத்து வந்த மத்திய அரசுகள் அதை அமுல்படுத்தும் முயற்சியில் இறங்கின. எந்தெந்த பொருட்களுக்கு மத்திய அரசும் மாநில அரசுகளும் வரி விதிக்கக்கூடும் என்பது அரசியல் சாசன சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டில் ஜிஎஸ்டி அமல்படுத்துவதற்கான அரசியல் சாசன சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பல கட்ட விவாதங்களுக்கு பிறகு 122வது அரசியல் சாசன சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆண்டு மார்ச் 28ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் 7 மணி நேர நீண்ட விவாதத்துக்கு பிறகு 4 சட்டங்கள் இயற்றப்பட்டு ஜிஎஸ்டி அமலாக்கத்துக்கு வழிவகுத்துள்ளன. ஜிஎஸ்டி சட்டம் நிறைவேற்ற இத்தனை ஆண்டுகள் ஆனதற்கு ஒரு முக்கிய காரணம் மாநில அரசுகள் நிதி ஆதாரம் மீதான தங்களது உரிமையும் வரி வருவாயும் குறையும் என்று அச்சப்பட்டனர். ஒட்டுமொத்த டாக்ஸ் ரெவென்யூவில் 60% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுது, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 40% கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த குறைவான வரி வருவாயை நம்ம வேட் கொண்டு வந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு ஃபிக்ஸடு டேக்ஸ் ரேட்டு வச்சிடறோம். வேட்டில் 1, 4, 12, 14 ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஒரு உரிமை வந்து டிஸ்கிரிஷ்னரி பவர் போயிடுது. இப்போ ஜிஎஸ்டியில் அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி செய்கிறோம். ஒரு 5 ஆண்டு கழித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த இழப்பீடுங்கிறது வந்து கணிசமாக குறைந்திருக்கும். வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை அதிகமாவதன் காரணமாகவும் வரி செலுத்துவோர்கள் முறையாக வரி செலுத்துவதற்கு கட்டாயப்படுத்தப்படுவார்கள் அப்படிங்கிற இந்த 2 அடிப்படையில் இப்போ இருக்கிறத விட வரி வசூல்ங்கிறது நிச்சயமாக 5 ஆண்டு கழித்து அதிகமாகத்தான் இருக்கும். பிம்பம் சமூகத்தின் பிரதிபலிப்பு. பிம்பம் சமூகத்தின் பிரதிபலிப்பு.
வருவாயை தீர்மானிக்கும் உரிமை மாநில அரசுகளிடமிருந்து பறிக்கப்படுவதால் இதுவரை செயல்பட்டு வந்த மக்கள் நலத்திட்டங்கள் பாதிப்புக்குள்ளாகும் என்று பொருளாதார அறிஞர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் நாளடைவில் மாநில கட்சிகளின் செல்வாக்கும் குறைவதற்கு வழிவகுக்கக்கூடும். மக்களோட அடித்தட்டு வளர்ச்சிக்கு நம்ம கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய நிறைய வாழ்வாதாரங்களுக்கு தேவையான பணங்கள்லாம் வந்து நம்மளோட வருவாயில் தான் இருந்தது. இத்தனை வரைக்கும் அஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் நான் டிசைட் பண்ணேன் எதை நான் ஃப்ரீயாக கொடுக்கலாம், எதை நான் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. என் வருவாயை நானே மேனேஜ் பண்ணினேன். இலவச கல்வி கொடுத்தேன், இலவச சீருடை கொடுத்தேன், இலவச சாப்பாடு கொடுத்தேன், பஸ் பாஸ் கொடுத்தேன். இதெல்லாம் என்னோட வருவாயை நான் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. அதை மீறி நான் வந்து கடன் வாங்குகிற சூழ்நிலை இருக்கும் பொழுது இப்போ என் வருவாயே என்கிட்ட இல்லை. வருவாய் குறையும் என்பதால் மாநிலங்கள் செயல்படுத்தி வந்த நலத்திட்டங்கள் பாதிக்கப்படும் என்ற விமர்சனம் நியாயமானதல்ல என்று பொருளாதார அறிஞர்கள் தெரிவிக்கின்றனர். ஸ்டாம்ப் டியூட்டி அப்படியே இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் டியூட்டி அப்படியே இருக்குது, எலக்ட்ரிசிட்டி டேக்ஸ் இன்னும் ஸ்டேட்லேயே தான் இருக்குது. அதே மாதிரி ஆல்கஹாலுக்கு இவங்க என்ன வேணால் வேட்டு போடலாம், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அதுக்கும் என்ன வேணால் வேட்டு போடலாம். ஸோ இந்த 2 ரெவன்யூ ஏற்கனவே இவங்களுக்கு கொட்டுது. இதில் தான் அவங்க ரேட் நிறைய வச்சுப்பாங்க. ஸோ அதனால தான் முதலே பேசி வச்சுட்டாங்க டிசைட் பண்ணுறச்சு ஜிஎஸ்டிக்குள்ளே இந்த 2 பொருட்களும் வரக்கூடாதுன்னு. ஸோ இந்த ரெவன்யூனால தான் வெல்ஃபேர் மெஷர் கொடுக்க முடியலன்னு சொல்ல முடியாது, ரெவன்யூ வரலன்னு சொல்ல முடியாது. வெல்ஃபேர் மெஷர் கொடுத்து தி ஸ்டேட் இஸ் ஆல்ரெடி இன் பேங்க்ரப்சி, அதனால ஐ கேனாட் ஃப்ரெஷ்ஷாக வெல்ஃபேர் மெஷர் கொடுக்க முடியலன்னு சொன்னால் அது வேறு வாதம். இந்தியாவில் தற்போது நிலவி வரும் பொருளாதார அமைப்பே மத்திய அரசுக்கு அதிக வருவாயும் அதிகாரங்களும் கொடுக்கக்கூடிய வகையில்தான் இருக்கிறது. மத்திய அரசுக்கு அதிகபட்ச வருவாயும் குறைந்தபட்ச செலவு பொறுப்பும் இருக்குது. ஆனால் மாநில அரசுக்கு வருவாய் குறைவாக இருக்குது, செலவுகள் அதிகமாக இருக்குது. மொத்த சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் இருக்குது. அந்த பொறுப்பெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. இதை தான் வந்து ஃபிஸ்கல் இம்பேலன்ஸ்னு சொல்கிறோம், வெர்டிக்கல் ஃபிஸ்கல் இம்பேலன்ஸுன்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன செய்யும், இந்த வெர்டிக்கல் ஃபிஸ்கல் இம்பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அதை சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ டேக்ஸ் ரெவென்யூ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ பை டெஃபினிஷனே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை வரி வருவாய் வந்து குறைவாக இருக்குது. எக்கனாமிக் சாவரின்டி, பொருளியல் இறைமை என்பது மாநிலங்களுக்கு அனுமதிக்கப்படவில்லை. என்ன கொள்கைகளின் அடிப்படையில் வரியை வசூலித்து செலவிடுவது என்ற அந்த இறைமை வாய்ந்த அதிகாரம் இருக்கு பாருங்க, அந்த அதிகாரத்தை மாநிலங்களுக்கு இந்த அரசமைப்பு வழங்கவில்லை. अब गंगानगर से लेकर के ईटानगर तक, लेह से लेकर के लक्षद्वीप तक, वन नेशन वन टैक्स. திரு நரேந்திர மோடி அவர்களும் மத்திய அமைச்சர் நிதியமைச்சர் மாண்புமிகு திரு அருண்ஜேட்லி அவர்களும் ஒரு உண்மையாக ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் பயனளிக்கும் வகையில் இதனை கொண்டு வந்திருக்கிறார்கள். இவங்க இப்போ இங்கே இருக்கணும், 4 வருஷம் சம்பாதிக்கிறதுக்காக அதை ஆதரிக்கிறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. மம்தா பானர்ஜி எதுக்கு ஆப்போசிட் பண்ணியிருக்காங்க மேற்கு வங்கத்தில், அதுக்கு நம்ம ஆளுங்க தடு பண்ண மாட்டாங்கல்ல, நம்ம முதலமைச்சர் அந்த மாதிரி இருக்காரு. குஜராத்து இதை ஆரம்பத்துலேருந்தே எதிர்த்தது. அப்போ மோடி தான் அங்கே முதலமைச்சராக இருந்தார். தமிழகத்தில் ஜெயலலிதா கடுமையாக அதை எதிர்த்தாங்க. இப்போ மோடி பிரதம மந்திரி ஆகிட்டார். எதை அவர் எதிர்த்தாரோ அதை அவர் அமலாக்க வேண்டும் என்று சொல்வது என்பது தான் இந்த சென்ட்ரலைஸ்டு ரூலினுடைய ஒரு எஃபெக்ட். மாநில சுயாட்சி கோரிக்கையை மிக வலுவாக எழுப்பிய வரலாற்று பின்னணியை கொண்டது தமிழகம். ஆனால் இப்போது ஏற்கனவே மாநிலங்களுக்கு இருக்கும் அதிகாரத்தையும் பறிக்கிறது ஜிஎஸ்டி. இதை தமிழக அரசு ஆதரிக்கிறது. ஒரு வரலாற்று கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இது தமிழக அரசியல் போக்கில் ஒரு பின்னடைவான முடிவா? இனிமேல் மத்திய அரசின் முடிவுகளுக்கு இணங்கி செல்வது மட்டுமே சாத்தியமா என்ற கேள்விகளை எழுப்புகிறது. மத்திய அரசினுடைய அந்த ஆட்சி முறை தான், அவங்களுடைய வரி முறை தான் வந்து மேலோங்கி நிற்கும். அவர்களுடைய எண்ணத்துக்கு மீறி அதை விரும்பாத எந்த மாநிலமும் ஒன்றும் செய்யவே முடியாது. ஒரு ஸ்டேட்டுக்கும் எஸ்ஜிஎஸ்டி ஆக்ட் போடுற உரிமை இருக்குது அவங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். ஸோ அவங்க எஸ்ஜிஎஸ்டி ஆக்ட் போடுறாங்க. கிட்டத்தட்ட 29 ஸ்டேட்டில் ஆல்மோஸ்ட் எக்ஸப்ட் 4 எவ்ரிபடி ஹவ் எனாக்டட். அந்த எஸ்ஜிஎஸ்டி லாலாம் பார்த்திங்கன்னா பெரிய வித்தியாசமே இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் லாலேருந்து. அவங்க அப்படியே மிரர் பண்ணியிருக்காங்க. ஸோ தேவ் நாட் டீவியேட்டட், தேவ் எனாக்டட் த சேம் லா பிகாஸ் தே ஆர் ஆல்சோ கம்ஃபர்டபுள். மாநில அரசுகளை பொறுத்தவரை மக்களுக்கு நெருக்கமாயிருந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய நற்பணிகள், நலத்திட்டங்கள், இவற்றுக்கான சுமை இவற்றுக்கு அதிகம். ஆனால் வரி வருமானம் என்பது அவர்களுக்கு தான் கூடுதலாக இருக்குது. அப்போ இயல்பாக இதையெல்லாம் செயல்படுத்தணும்னு சொன்னால்
இவங்க வந்து அதற்கு பணிந்து போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. எதிர்த்து போராடி, மக்களை திரட்டி போராடி இதற்கு ஒரு மாற்று காணுகிற அளவுக்கு இங்கு மாநில அரசுகளோ அந்த அரசுகளை நடத்தக்கூடிய கட்சிகளோ இல்லை. வரி என்பது வருமானத்தை ஈட்டக்கூடியது மட்டுமல்ல. வரி விதிப்பின் மூலமாக மாநில அரசுகள் சில கொள்கை முடிவுகளையும் அமல்படுத்தி வந்தன. உதாரணமாக தமிழ்நாட்டில் கேளிக்கை வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டதன் காரணமாக திரைப்படங்களுக்கு தமிழில் பெயர் வைக்கப்பட்டன. இனி இது போன்ற முடிவுகளை மாநில அரசுகள் எடுக்க முடியாது. எனவே பன்முக கலாச்சாரத்தின் தொகுப்பாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு ஒரு நாடு ஒரு வரி என்பது பொருந்தாது என்றும் இது கூட்டாட்சிக்கு எதிரானது என்றும் விமர்சிக்கப்படுகிறது. இந்தியாவில் வந்து மத்திய அரசு தன்னிடம் கூடுதலான அதிகாரத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அரசாக இது இருக்கிறது. அதனால்தான் இது ஒரு நாடு ஒரு வரி என்ற கோஷத்தை, ஒரு மொழி என்ற கோஷத்தை வைப்பதனுடைய நோக்கமே பவர் டு தி சென்டர் இஸ் மோர், பவர் டு தி ஸ்டேட் என்பது மோர் ஆன் டிபெண்ட் ஆகக்கூடிய முறையில். இந்தியா போன்ற பல்வேறு கலாச்சாரங்கள் கொண்ட நாட்டில் ஒரே வரி விதிப்பு முறை சாத்தியமில்லை என்று 50 ஆண்டுகளுக்கு முன்பு வேண்டுமானால் கூறியிருக்கலாம். ஆனால் சந்தைகள் விரிவடைந்தும் ஒருங்கிணைந்தும் வரும் நேரத்தில் இந்தியாவில் ஒரே வரி விதிப்பு முறை வருவதால் தொழில் வளர்ச்சி பெருகும் என்று சில பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு ஒரு மாநிலம் ஒரு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு தொழிற்சாலை வருதுன்னா உடனே ஆந்திராவில் போய் தமிழ்நாட்டில் எனக்கு இந்த சலுகை எல்லாம் தராங்கன்னு கேட்குறாங்க. ஆந்திரா என்ன பண்ணுறாங்க, ஆந்திராவில் சில சலுகைகள் கூட கொடுத்த உடனே அதை எடுத்துக்கிட்டு தெலுங்கானாவை போய் கேட்குறாங்க. இப்படி மாற்றி ஆக நம்ம மாநிலங்களுக்குள்ளே வரக்கூடிய வருவாயை வந்து இழந்துடுறோம். இது பூரா அந்த வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு போய் சேருது. இப்போ இந்த ட்ரீட்டி ஷாப்பிங்கை நடத்தணும்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி மறைமுக வரி விதிப்புகள்லேருந்து எல்லாமே ஒரே மாதிரியான ஒரே சீரான வரி விதிப்பு கொண்டு வரும் பட்சத்தில் இந்தியர்கள் பலனடைவார்கள், வெளிநாட்டர்கள் நம்ம காசில் பலனடையாமல் இருப்பது நடக்கும். நிச்சயமாக வந்து இந்த மாறுதல் இந்த காலகட்டத்தில் தேவைன்னு நான் நினைக்கிறேன். இது போன்ற வளர்ச்சி என்பது ஒரு மாயை என்று மறுதரப்பினர் கூறுகின்றனர். அப்போ இவங்க எல்லாமே என்ன செய்கிறாங்க, இந்திய அரசினுடைய முகவர்களாக இருந்து அதே கொள்கையை நடைமுறைப்படுத்தாங்க. நேரடியாக வெளிநாடுகளோடு இவங்க தொடர்பு வைத்துக்கொள்ளலாம், உறவு வைத்துக்கொள்ளலாம், முதலீட்டை வரவழைக்கலாம். இதல்ல நமக்கான சுயாட்சி என்பது. இது வந்து அரசுகளுக்கு என்ன கிடைக்குதுங்கிறதல்ல, அரசுகளை நடத்துகிறவர்களுக்கு என்ன நடத்துங்கிறதில்ல, மக்களுக்கு என்ன கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மிக மோசமான ஒரு நிலைக்கு தான் இட்டு செல்லும். மறைமுக வரி என்பது ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைவரிடமிருந்தும் சமமாக வசூலிக்கப்படுகிறது. எனவே முற்போக்கான வரி விதிப்பு முறை என்பது நேரடி வரி வருவாய் அதிகமாகவும் மறைமுக வரி வருவாய் குறைவாகவும் இருப்பதுதான். ஆனால் இந்தியாவில் நிலைமை தலைகீழ். கடந்த நிதியாண்டில் நேரடி வரி வருவாய் 14%, மறைமுக வருவாய் 22% அதிகரித்திருந்தது. மறைமுக வரியை மேலும் மேலும் அதிகப்படுத்துவது தான் ஜிஎஸ்டி. அப்போ நேர்முக வரி என்பது ரொம்ப 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 குறைவாக இருக்க போகுது. இன்ஃபேக்ட் நேர்முக வரிக்கு ஏராளமான சலுகைகளும் சர்க்கார் கொடுத்துக்கிட்டே இருக்குது. உதாரணமாக நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் முழுவதும் ரத்து பண்ணுறதுன்னு வந்ததுன்னா யாருக்கு பண்ணுறாங்க, அவங்க நேர்முக வரி செலுத்த வேண்டியவங்களுக்கு தான் பண்ணுறாங்க. டெய்லி பெட்ரோல் விலை ஏறும் அப்படிங்கிறாங்க. ஏறுமோ இறங்குமோ, அது டெய்லி பேசிஸில் நடக்கும்னா டெய்லி வரிகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன் ஏறுது ஏன் இறங்குதுங்கிறது நுகர்வோருக்கு தெரியாது. வரி மட்டும் அவன் கட்டிக்கிட்டே இருப்பான் இன்டைரக்ட் வே. நுகர்வோர் தான் கடுமையாக பாதிப்பார்கள், ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிப்பார்கள். ஜிஎஸ்டி என்பது சுதந்திர இந்தியாவின் மிகப்பெரிய வரி சீர்திருத்தம். இதை சீர்திருத்தம் என்று கூட சொல்ல முடியாது. இதுவரையிலான வரி விதிப்பு முறையை முழுவதுமாக மாற்றி அமைக்கிறது. இதன் விளைவு அனைத்து துறைகளிலும், அனைத்து பொருட்களிலும், அனைத்து ஊர்களிலும், அனைத்து தரப்பினரிடமும் எதிரொலிக்கும். ஆரம்ப கட்ட பரபரப்புகளும் மிகைப்படுத்தல்களும் எதிர்மறை விமர்சனங்களையும் கடந்து ஜிஎஸ்டி என்ன சாதிக்கப் போகிறது, இதனால் சாதாரண மக்களுக்கு என்ன லாபம் என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.